தமிழ்நாடு ரிக் உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் சுரேஷ். நாங்க இப்ப தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2000 வாகனங்களுக்கு மேலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டும் 50,000 ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இதற்கான முழு காரணம் பிட்டு விலை உயர்வு. இந்த பிட்டு விலை பாத்தீங்கன்னா சைனால இருந்து வரக்கூடிய கார்பன் இம்போர்ட் இங்க நடக்கல. அவங்க அதை தடை விதிச்சதுனால உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு கார்பன் வர வச்சு பிட்டு விலை பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல 2 மடங்கா உயர்ந்துள்ளது. இதனால கடும் பாதிப்பு இருக்கனால விலையை ஏற்றத்துக்காக வேண்டி எல்லா வண்டியும் நிறுத்தியிருக்கிறோம். மேலும் எங்களுடைய ரிக் உரிமையாளர்களோட தலைமையிடமான திருச்செங்கோட்டையும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா எங்கள் தொழில் பாத்தீங்கன்னா மிகவும் சிரமத்துக்கு ஆளாகும் முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் எங்களுடைய ரிக் உரிமையாளர்களோட ஆதரவாக இருக்க வேண்டும் என எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களோட ரிக் உரிமையாளர்களால் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு தமிழக அரசுக்கு 19 கோடி ரூபாய் வரியாகவும், மாதம் ஒன்றுக்கு 280 கோடி ரூபாய், வருடம் ஒன்றுக்கு 280 கோடி ரூபாய் வரியாகவும் செலுத்தி கொண்டு வருகிறோம். ஒரு மாசத்துக்கு 570 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வரியாக செலுத்தி வருகிறோம். மத்திய அரசுக்கு ஒரு நாளுக்கு 245 கோடி ரூபாய் டீசல் வரியாக செலுத்தி வருகிறோம். இந்த அளவுக்கு வரி செலுத்தக்கூடிய எங்களை மாநில அரசும் மத்திய அரசும் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையும் எங்களுடைய தொழில் ஒரு பாதிப்பில்லாமல் நடைபெற எங்களுடைய உரிமைகளுக்கு செவிசாய்க்க வேண்டுமாறு தமிழ்நாடு ரிக் உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் நிக்கிறப்போ எங்களுக்கு காவல்துறை எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் பண்றதில்லை. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் மிகவும் நாங்கள் கடினமாக போராட வேண்டியது இருக்குது. ஒரு கட்டத்தில் எங்களால முடியாத அதை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரும் இழப்புக்கு இருக்குது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் எங்களால் அந்த தொழிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஒரு நாளுக்கு 19 கோடி ரூபாய் வரி செலுத்துறப்போ அரசு இதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பிட்டு முன்ன 25,000 இருந்தது, இப்ப 54,000 ஆயிருக்கு. இது எங்களுக்கு ஒரு பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு தான் வரும். ஒரு வண்டிக்கு 5 நாளுக்கு தான் வரும். எவ்வளவு அடி ஓட்டுற வரைக்கும் தான் ஒரு 2000 அடி ஓட்டுற மாதிரி வருங்க. இது பாத்தீங்கன்னா இதனால் பல 1000 கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பு வருதுங்க. இம்போர்ட்டட் வாங்குறதா சொல்றீங்க. இந்தியா உற்பத்தி பொருள் இல்ல, இந்த கார்பன் அங்க சைனால தான் இருக்குங்க. ரா மெட்டீரியல் சைனால இருந்து தான் வருது. அதனாலதான் இந்த விலையேற்றம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.